அரை நூற்றாண்டு வருஷமா ஒரே ஒரு நடிகர் வந்து சூப்பர் ஸ்டாரா வந்து நெறைய சாதனைகள் செஞ்சிருக்கிற நம்ம தலைவருக்கு முதல்ல ஒரு அதாவது வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தலைவரோட 50வது வருஷம். அதாவது அவர் நடிக்க ஆரம்பிச்சு இது 50வது வருஷம். அவரோட 50வது வருஷத்துல வந்த ஒரு அற்புதமான பிளாக் பஸ்டர், அதாவது இன்னொரு பிளாக் பஸ்டரான படம் தான் இந்த கூலி. ஸோ இந்த கூலி படம் வந்துருச்சு. ஸோ இந்த ரிவ்யூலாம் நீங்க கண்டிப்பா நெறைய பார்த்திருப்பீங்க. அந்த ரிவ்யூலலாம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சிலது வரும்ல. அதெல்லாம் நீங்க வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, ஆனா வந்து ஒரு ரஜினியோட ரசிகனாவோ, இல்ல வேற எந்த காரணத்துக்காகவோ நான் இத சொல்லல. நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்த பாருங்க. அப்போ வந்து ஏன் நான் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இந்த கூலி படம் அதாவது ஆஹா! ஓஹோ! அப்படின்னு இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா இந்த படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்குற அளவுக்கு இந்த படம் மோசமும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கும் மேல குளோஸ் ஃபிரெண்ட்ஸா இருக்கிற நம்ம சத்யராஜ ஒருத்தர் கொலை பண்ணிறாரு. ஸோ, இதுல வந்து நல்லா கடுப்பான நம்ம தலைவர் வந்து அவரோட உயிர் நண்பர யாரு கொலை பண்ணான்னு தேடி ஹார்பர்க்குள்ள கூலியா போறாரு. ஆனா, அந்த ஹார்பர்க்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவரு அதெல்லாம் தெரிஞ்சு அது என்ன பண்ணி, எப்படி வந்து யார் கொலை பண்ணா? அத யார் எப்படி கண்டுபிடிச்சு, எப்படி பழி வாங்குறது தான் அதாவது மெயின் ஸ்டோரி. ஆனா, இந்த படத்துல வந்து அங்க, இங்க எக்கச்சக்கமான ட்விஸ்ட் படம் பார்க்கறதுக்கு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நாம என்ன நெனச்சிருப்போம் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு நாகார்ஜுனா தான் வந்து மெயின் வில்லன் நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, அது உண்மையான வில்லன் வந்து கடைசில அது நம்ம படம் பார்க்கும்போது தான் வந்து உண்மையான வில்லன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அத நான் சொல்ல மாட்டேன். நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்க. அதாவது அதாவது மெயின் வில்லன் யாருன்னு தெரிஞ்ச உடனே தான் படம் வந்து அது ஒரு பீக்குக்கு ரீச் ஆச்சு. உண்மைய நான் சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிரெண்ட்ஸ். அதாவது சொல்லணும்னா, இந்த செகண்ட் ஹாஃப் வந்து பாட்ஷா படத்தோட ஃபீல் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கிடைச்சுச்சு. ஆனா நான் சொன்ன மாரி, செகண்ட் ஹால்ஃப் எவ்வளோதான் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும், அதே சமயம் ரொம்ப எப்படி சொல்றது? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தேவையில்லாததெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால, கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருந்துச்சு ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிவுட் ஸ்டார் ஆமீர் கான் வர சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ரசிக்கிற மாரியே இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, இந்த எண்டிங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம அனிருத்தோட மியூசிக் இந்த அதாவது சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல நம்ம அனிருத் சார் எவ்வளோதான் அதாவது மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ஆனா இதுல போட்ட மியூசிக் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாரி சேம் பேட்டர்ன் வந்து எல்லா படத்துலயும் போட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டு அது பிரேக் குடுத்தீங்கன்னா, அவர் வந்து இன்னும் நல்லா டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணி போடுவாருன்னு நான் நெனைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். எது எப்படியோ இந்த படத்த நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த அதாவது இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப யோசிக்காம நீங்க இந்த படத்த போய் பார்த்துட்டு, முடிஞ்சா வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் அப்புறம் வந்து அதாவது இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் என்ன காட்டுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.